ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், இந்த யூடியூப் சேனல்லாம் மூவிஸ் சாங்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுவோம்ல. இந்த மூவிஸ் சாங்ஸ் அப்லோட் பண்ணுன்னு சொன்னால் சேனலுக்கு எதுவும் பிரச்சனை வருமா? பிரச்சனை வராமல், அதாவது காப்பிரைட் ஸ்ட்ரைக் இல்லாமல், காப்பிரைட் கிளைம்ஸ் இல்லாமல் எப்படி மூவிஸ் சாங்ஸ் எல்லாம் வந்து எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த சப்ஸ்கிரைபர் ஒருத்தரும் கேட்டிருந்தாரு, இந்த நிறைய சேனல்கள் வந்து மூவிஸ் சாங்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுறாங்களே, இந்த மூவிஸ் வீடியோ சாங்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுறாங்க. இப்போ இவங்களுக்கெல்லாம் வந்து காப்பிரைட் பிரச்சனை வராதா, இன்னொருத்தர் தான் எடுத்து போடுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அவருக்கும் சேர்த்து தான் இந்த வீடியோ. கடைசி வரை வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். இந்த பெரிய பெரிய சேனலில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க வந்து மூவிஸ் எல்லாம் அப்லோட் பண்ணியிருப்பாங்க, மூவிஸ் சாங்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணியிருப்பாங்க. உதாரணத்துக்கு இந்த ஆர்ஜி என்டர்டைன்மெண்ட், ஆதித்யா, அது இந்த சோனி மியூசிக், இவங்கெல்லாம் வந்து அப்லோட் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட வீடியோஸுக்கு மில்லியன் கணக்கு வியூவர்ஸ் போயிட்டு இருக்கும். அதோட அவங்க சப்ஸ்கிரைபர்ஸும் வந்து மில்லியன் கணக்கு இருப்பாங்க. இதெல்லாம் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், அவங்க வந்து அவங்களோட சாங்ஸுக்கு சரி இல்லை மூவிக்கு சரி லைசன்ஸ் வாங்கியிருப்பாங்க. இப்போ யார் இந்த மூவிக்கு ஓனாக இருக்காங்களோ, யார் அந்த மூவி, இப்போ நான் ஒரு மூவி வச்சுருக்கேன்னு சொன்னால் என்கிட்ட வந்து லைசன்ஸ் வாங்கியிருப்பாங்க, காப்பிரைட் வந்து வாங்கியிருப்பாங்க. அப்போ அவங்க வந்து அப்லோட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ பெரிய பெரிய இது மாதிரியான நிறைய சேனல்ஸ் எல்லாம் வந்து மூவிஸுக்கு வந்து லைசன்ஸ் வாங்குவோம். எப்படி வாங்குவான்னு சொன்னால், நிறைய வெப்சைட்ஸ்கள் இருக்குது, குறிப்பிட்ட சில வெப்சைட்டுகள் வந்து இருக்குது. இதில் போயிட்டு வந்து எங்களுக்கும் வாங்கிக்கொள்ளலாம், லைசன்ஸ் வாங்கிக்கொள்ளலாம். நான் இந்த ஒரு மூவியே எனக்கு தேவை அப்படின்னு சொல்லி அந்த மூவி சொந்தக்காரங்கிட்ட வந்து லைசன்ஸை வாங்கிக்கலாம். அப்போ அந்த மூவிஸ் வந்து எங்களுக்கு காப்பிரைட் ஃப்ரீ வந்து எங்களுக்கு வந்து மூவிஸை வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ண யூஸ் பண்ணிக்கொள்ளலும். இதெல்லாம் பார்த்துட்டு நீங்களும் மூவிஸ் சாங்ஸ் எல்லாம் வந்து உங்களோட யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ண போனீங்கன்னு சொன்னால் கட்டாயம் உங்களோட மூவிஸுக்கு காப்பிரைட் பிரச்சனை வரும், உங்களோட சேனலுக்கு வந்து பிரச்சனை வரும். ஏன் உங்களுக்கு காப்பிரைட் பிரச்சனை வரும்னு சொன்னால், இப்போ அது இன்னொருத்தருக்கு சொந்தமான மூவி, அவர் கஷ்டப்பட்டு காசு போட்டு டைரக்டர் ஒருத்தர், ப்ரொடியூசர் ஒருத்தர்னு சொல்லி அந்த மூவிக்கு நிறைய செலவு பண்ணி அந்த மூவியை வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. அப்போ இந்த மூவியை வந்து நீங்கள் லேசாக வந்து நெட்டில் டவுன்லோட் பண்ணி என்னமோ ஒன்றில் எடுத்து நீங்கள் யூடியூப்பில் போட்டிங்கன்னு சொன்னால் அதுக்கு வந்து எப்படி உங்களுக்கு காப்பிரைட் பிரச்சனை வரும். இதெல்லாம் யார் பார்த்து பண்ணுவாங்கன்னு சொன்னால், இந்த மூவி தயாரித்தவங்களே இதுக்குன்னு ஒரு குரூப் வச்சுருக்காங்க. இப்போ அவங்க வந்து பார்ப்பாங்க, இந்த குறிப்பிட்ட மூவிஸ், இவங்களோட நிறைய மூவிஸ் இருக்கும், இந்த மூவிஸ் எல்லாம் வந்து வேறு ஏதாவது பிளாட்ஃபார்மில் போடுறாங்களா, இதை வந்து தியேட்டரில் ஓட்டி முடியறதுக்கு முதல் வேறு ஏதாவது பிளாட்ஃபார்மில் போடுறாங்களா, போட்டு காசு பார்க்குறாங்களான்னு சொல்லி பார்ப்பாங்க. அப்போ இப்படி போட்டிங்கன்னு சொன்னால் கட்டாயம் வந்து அவங்க மூலமாக அவங்களுக்கு காப்பிரைட் பிரச்சனை வந்து வரும். இப்போ அந்த யூடியூப்பில் போயிட்டு என்ன மூவியை சர்ச் பண்ணாலும் அந்த மூவிகள் வந்து இருக்கும். சிலர் என்ன பண்ணியிருப்பாங்க சொன்னால் வந்து தம்ப்லைனில் மூவியோட போஸ்டரையோ இமேஜஸ் வந்து வச்சுருப்பாங்க, உள்ளே போயிட்டு பார்த்தா அந்த மூவியை வந்து இருக்காது, அப்படியும் போட்டிருப்பாங்க. இந்த சேனலுக்கெல்லாம் வந்து காப்பிரைட் பிரச்சனை வரும், இல்லைன்னா மோனிடேஷன் வந்து பிரச்சனை வந்து வரும், மோனிடேஷன் பண்ண முடியாது. அதனால் வந்து இப்படியெல்லாம் பண்ண போகாதீங்க. பண்ணுங்க சொன்னால் நீங்கள் கஷ்டப்பட்டு உருவாக்கின சேனல் வந்து பறி போயிடும். நீங்கள் ஒரு மூவிஸில் உள்ள சின்ன கிளிப்பையோ இல்லை ஒரு மூவியோ இல்லை மூவியில் சாங்ஸ் ஒன்று எடுத்து யூடியூப்பில் போட்டிங்கன்னு வச்சுங்க, இப்போ உங்களுக்கு காப்பிரைட் பிரச்சனை வரலைன்னு சொன்னாலும் இன்னும் கொஞ்ச நாள்லையோ இன்னும் 1 மாதத்துலையோ 2 மாதத்துலையோ காப்பிரைட் பிரச்சனை வரலாம். அப்படி வந்ததுன்னு சொன்னால் அவங்களோட முழு சேனலுக்குமே வந்து பிரச்சனை ஆகும். அதனால் வந்து நீங்கள் இது மாதிரியான வீடியோக்களை போட்டதை வந்து தவிர்த்துக்கொள்ளுங்க. இதனால் வந்து உங்களோட சேனலுக்கு வந்து மோனிடேஷன் பிரச்சனை கூட வரலாம். அப்போ நீங்கள் கஷ்டப்பட்டு உருவாக்கின சேனலில் வந்து உங்களுக்கு ஏர்னிங் பண்ண முடியாது. இது மாதிரி நிறைய சேனல்கள் இன்னும் வந்துட்டு தான் இருக்குது, அவங்க போட்டுட்டு தான் இருக்காங்க. ஆனால் கொஞ்ச நாளில் போய்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சேனலே இருக்காது. இப்போது யூடியூபர்ஸ்குள்ளுக்கு வந்து ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கானவங்க யூடியூபர்ஸ் வந்து வந்துகிட்டே தான் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதில் வந்து இந்த மூவி சம்மந்தமானவங்க மூவியெல்லாம் போடுவாங்க, இன்னொரு சேனலில் போடுறாங்க தானே நாங்களும் போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க. போட்டது கொஞ்ச நாளில் போனோன்னா அவங்களுக்கு காப்பிரைட் பிரச்சனை வரும், சேனல் வந்து மூடப்படும் அவங்களோட. இது மாதிரி நிறைய பேர் வந்துகிட்டே இருப்பாங்க, போட்டுகிட்டே இருப்பாங்க, அவங்களோட சேனல் வந்து மூடப்பட்டுகிட்டே இருக்கும். நீங்களும் தொடர்ந்து உங்களோட சேனலை வந்து செய்யணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து இல்லீகலான முறைகள் இல்லாமல் லீகலான முறைகளில் வந்து என்ன வேணாலும் செஞ்சுக்கொள்ளும். இப்போ இதுகளெல்லாம் மீறியும் கூட நீங்கள் யூடியூப் சேனலில் வந்து மூவிஸ்கள், வீடியோ சாங்ஸ்கள் வந்து அப்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால் சில வந்து ட்ரிக்ஸ்களை வச்சு வந்து பண்ணுறாங்க. அது என்னன்னு சொல்லி நான் சொல்கிறேன். அதுக்கு முதல்ல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இன்னும் பார்த்துட்டு இருக்கிறவங்க கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் ஒன்று தாங்க. ட்ரிக்ஸ்கள்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த முதலாவது வந்து இந்த மிரர் மெத்தடில் வந்து வீடியோக்களை வந்து மிரருக்கு மாற்றி, அதாவது இப்போது இப்படி இருக்கிற வீடியோ அப்படி இழுத்து அங்கால பக்கம் மாற்றிடுவாங்க. அப்போது வீடியோ வந்து மிரர் மெத்தடில் மாதிரி போயிடும். இப்போ நீங்கள் அப்படியான வீடியோக்களை வந்து அப்படி மூவிஸில் வந்து அப்லோட் பண்ணுவாங்க, மிரர் மெத்தடுக்கு வந்து மாற்றி. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கீழே போகிற ஃப்ரண்ட்கள்லாம் வந்து மறுபக்கம் அடுத்த பக்கம் திரும்பின மாதிரி இருக்கும். இது வந்து மிரர் மெத்தடில் பண்ணுறது. இப்படி பண்ணும்போதும் மாட்டிக்கொள்றதுக்கான சான்ஸ் கம்மி, மாட்டாமல் இல்லை, அதையும் பிடிச்சிருவாங்க. இது என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், இந்த ஸ்பீட் மெத்தடில், இந்த ஃபார்வர்ட் மெத்தடில் வந்து அப்லோட் பண்ணுவாங்க. நிறைய ஃபீமேல் பார்த்துருப்பீங்க, ஃபார்வர்டில் வந்து போகும். ஒரு 1.5 hours முடிய வேண்டிய ஃபிலிம் வந்து 1 hourல முடிகிற மாதிரி ஃபார்வர்ட் மெத்தடில் போடும்.
இன்னும் நிறைய என்ன பண்ணாங்க, வாய்ஸில் சேஞ்ச் பண்ணி இந்த ஏஐயை வச்சு வாய்ஸை சேஞ்ச் பண்ணி போட்டாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க யூடியூப்பில் ஃபிலிம்கள் பார்க்கக்குள்ள வாய்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மெத்தடை வந்து யூஸ் பண்ணி போடுறாங்க. இன்னொரு மெத்தட் என்ன சொன்னீங்கன்னா, இந்த 5 செகண்ட்ஸாக வந்து போடுவாங்க வீடியோவை. 5 செகண்ட்ஸை கட் பண்ணி 5 to 6 செகண்ட் மாதிரி வந்து கட் பண்ணுவாங்க. கட் பண்ணி போட்டு அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்து இன்னொரு 5 செகண்ட் அப்படி போடுவாங்க. இந்த 5 செகண்ட்ஸை வந்து கட் பண்ணி போட்டதுனால வந்து அதுலேயும் வந்து காப்பிரைட் பிரச்சனை வர்றதுக்கு கம்மி, சான்ஸ் வந்து குறைவு. அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, வீடியோட சைஸை வந்து கம்மி பண்ணுவாங்க. ஃபுல்லாக இருக்கிற வீடியோவில் பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து கம்மியாக இருக்கும், வெளியில் வந்து ஸ்பேஸ் இருக்கும். இப்படியான மெத்தடை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், இமேஜ் பை இமேஜாக வந்து போடுவாங்க. இமேஜ் பை இமேஜாக போட்டு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுப்பாங்க. இப்போ இதெல்லாம் வந்து மாட்டிங்கன்னு சொன்னால் மாற்றத்துக்கான சான்ஸ் வந்து குறைவு. ஒரு நாள் மாற்றத்துக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ இல்லைனாலும், இப்போ காப்பிரைட் பிரச்சனை வரலைன்னு சொன்னாலும், இன்னைக்கு இல்லைன்னா ஒரு நாள் உங்களுக்கு காப்பிரைட் பிரச்சனை வரும். அப்படி வந்ததுன்னு சொன்னால் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து வரும். இது மாதிரி உங்களோட சேனலில் வந்து ஒரு 3 வீடியோக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துன்னா உங்களோட சேனலை வந்து தூக்கிடுவாங்க. இந்த பழைய மூவிஸில் இருக்கு இல்லையா, அந்த பழைய மூவிஸில் வந்து அப்லோட் பண்ணுறதால வந்து காப்பிரைட் பிரச்சனைகள் வர்றதுக்கான சான்சஸ் வந்து கம்மி. இப்போ நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு பழைய மூவிஸில் வந்து சர்ச் பண்ணீங்கன்னு சொன்னால் வரும். பழையனா மிச்சம் பழசையும் இல்லை, மிச்சம் பழசையும் போடலாம். இந்த தியேட்டரில் ஓடி முடிஞ்ச படங்கள் இருக்கு இல்லையா, அந்த படங்களை வந்து போடுறதுனால வந்து பிரச்சனைகள் வரதுக்கான சான்சஸ் வந்து கம்மி. இப்படியாப்பட்ட மூவிஸ்களுக்கு காப்பிரைட் பிரச்சனைகள் வராதுன்னு சொல்லணும். வராதுன்னா வராமல் இல்லை, ஒரு 95% வந்து வரதுக்கான சான்ஸ் வந்து குறைவு. ஏன்னு சொன்னால், இந்த மூவிஸில் வந்து தியேட்டரில் ஓடி முடிஞ்சிருக்கும், அதில் அவங்க நல்ல காசு பார்த்துருப்பாங்க. அதனால் வந்து இந்த மூவிஸ் வந்து யூடியூப்பில் வரட்டும்னு சொல்லி சும்மா விடுவாங்க. சிலவங்க வந்து காப்பிரைட் கிளைம் கொடுப்பாங்க. காப்பிரைட் கிளைம் கொடுத்தோன்னு சொன்னால், இப்போது நான் ஒரு மூவிஸை வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணி எனக்கு காப்பிரைட் கிளைம் வந்துச்சுன்னு சொன்னால், இந்த மூவிக்கு யார் சொந்தமாக இருந்தாங்களோ, அந்த மூவிக்கு ஓன் யாராக இருந்தாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த வீடியோவில் வர ஃபுல் ரெவன்யூ வந்து அவங்களுக்கு போயிடும். சிலவங்க அதையும் பண்ண மாட்டாங்க, விட்டுருவாங்க, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் வந்து இப்போ ஒரு மூவி பண்ணுறேன், அந்த மூவியை வந்து இப்போ தியேட்டரில் ஓடி முடிஞ்சிருச்சு, என்ன மூவி இப்போ ஒருத்தர் எடுத்து யூடியூப்பில் போட்டான்னு சொன்னால் நான் அதை வந்து பெருசாக கண்டுகொள்ள மாட்டேன். அடுத்தடுத்த மூவியை பார்த்துட்டு போயிடுவேன். நான் வந்து சொன்ன இந்த ட்ரிக்ஸ்களை யூஸ் பண்ணி நீங்கள் மூவிஸ்கள் வீடியோக்கள் அப்லோட் பண்ணலாம். காப்பிரைட் ஸ்ட்ரைக் வராதுன்னு இல்லை, வாரத்துக்கான சான்சஸ் வந்து கம்மி. அதனால் வந்து இப்போது நிறைய பேர் வந்து இப்படி இந்த ட்ரிக்ஸ்களை யூஸ் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணி காசு பார்த்துட்டு தான் இருக்காங்க. சேனல் வந்து மோனிடைசேஷன் பண்ணி காசும் வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதனால் வந்து நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் கேரண்டி கிடையாது. ஒருவேளை காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்ததுன்னு சொன்னால், 3 ஸ்ட்ரைக் வந்துன்னு சொன்னால் உங்கள் சேனலை வந்து தூக்கிடுவாங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் ஒன்று தாங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் அல்தார்.